நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து தற்போது பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் உட்பட பல கொலை சம்பவங்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அரசு சேவைக்கு 70,000 பேரை ஆட்சேர்ப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருப்பதாக சந்தன அபேரத்ன கூறியிருக்கிறார். இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தாஜுதீன் மரணம் திட்டமிட்ட கொலை, குற்றவாளிகளை அதிர வைத்த ஜனாதிபதி. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து அம்பலமான தகவல். ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும், ஜனாதிபதி உறுதி. தமிழீழ விடுதலை புலிகளின் நுட்பமான செயல் குறித்து பாட்டலி சம்பிக்க ரணவக்க வெளியிட்ட கருத்து. அரசு சேவைக்கு 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி. சந்தன அபேரத்ன வெளியிட்ட அறிவிப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. தாஜுதீனின் கொலை ஒரு திட்டமிட்ட கொலை, இது ஒரு இயற்கையான மரணம் அல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தாஜுதீனின் கொலை தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கொலையின் அடிப்படையில் சில கடற்படை அதிகாரிகளும் விசாரிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இது ஒரு இயற்கையான விபத்தா அல்லது கொலையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் விசாரணை அதிகாரிகளின் தகவலும் நீதிமன்றத்தின் உண்மைகளும் இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த கால குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் போது பாதுகாப்பு படையினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதனை ஒரு காரணமாக கொண்டு இந்த அனுர அரசாங்கம் படையினருக்கு எதிராக செயற்படுகின்றது என்பது தொடர்பில் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இதே போன்று கடந்த காலத்தில் இடம்பெற்ற மேலும் சில குற்றச்செயல்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலைமையில் உண்மைகள் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தாஜுதீன் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக வெளியான சில கருத்துக்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்த நலிந்த ஜெயதிச இது தொடர்பான பல ஆவணங்களையும் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையெழுத்தில் சிக்கல் இருப்பதாகவும் இதனை சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சில ஆவணங்களை முன்வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச சில விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் நாமல் பெற்றுக்கொண்ட அந்த சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறியிருந்தார். நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள அந்த சான்றிதழ் 2009 செப்டம்பர் 15 வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அந்த பட்ட சான்றிதழில் கையொப்பம் விட்டிருக்கக்கூடிய அந்த துணைவேந்தர் ஜூலை 23 பதவி விலகி இருப்பதாகவும் அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இந்த நிலையில் துணைவேந்தர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு எவ்வாறு நாமல் ராஜபக்சவின் சட்ட சான்றிதழில் கையொப்பமிட்டிருப்பார் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். நாமலுடைய சட்ட சான்றிதழின் அடிப்படையில் அவர் 3ஆம் வகுப்பில் பட்டம் பெற்றிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் சட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்றும் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த விடயங்களை கூறிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான ஆவணங்களை தான் சமர்ப்பிப்பதாக கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவருடைய பாணியில் இந்த விடயத்திற்கு விளக்கம் அளிப்பார் என்று அவர் எதிர்பார்ப்பதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை இந்த அரசாங்கம் வெளிக்கொணரும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கையின் சில பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டுள்ளன. ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரித்து விட்டது என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் சானி அபேசேகர மற்றும்
பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக இரவும் பகலும் வேலை செய்வதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சாணி அபேசேகர தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் சாணி அபேசேகர ஒரு சிறந்த அதிகாரி என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இவருடைய விசாரணைகளின் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவர் போன்ற திறமையான அதிகாரிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் விசாரணைகள் குற்றவாளிகளின் பக்கம் திரும்பும் போது அவர்கள் சாணி அபேசேகரவை விமர்சிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதத்தை பயன்படுத்தி வடக்குக்கு பொருட்களை கொண்டு சென்றதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகள் மிக நுட்பமாக செயற்பட்டவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த செயலின் பின்னணியில் முக்கியமாக செயற்பட்டவர் குமரன் பத்மநாதன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு சேவைக்கு சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அரசு ஊழியர்களாக பட்டதாரிகளை அதிக எண்ணிக்கையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த குழுவால் வழங்கப்படக்கூடிய பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து ஆட்சேர்ப்புக்கான அனுமதியை வழங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.